ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவசுஜி டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நம்ம 10th ஓல்டு தமிழ் பார்க்கலாம். ஏன்னா நமக்கு சிலபஸில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கறனால ஃபஸ்ட்டு 10th நம்ம அப்படியே 6th வரைக்கும் முடிச்சுட்டு டைம் இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம 12th பார்க்கலாம். ஓகேவா? மொத்தமாக இப்போ இதில் எவ்வளோ 10 இயல் இருக்குங்க. வாழ்த்து, திருக்குறள் இருக்குது, ஏலாதி, உயர்தனிச்சை மொழி, பரிதிமாற் கலைஞர், எழுத்து, சிலப்பதிகாரம், தமிழ் வளர்ச்சி, பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள், மெல்ல மெல்ல மர, கம்பராமாயணம், அம்பேத்கர், வாழ்வில் அன்றாட வாழ்வில் சட்டம், இந்த மாதிரி எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். நற்றிணை, புறநானூறு, பேச்சுக்கலை, அண்ணாவின் கடிதம், இலக்கணமில் என்னென்ன இருக்குது பாருங்களேன். எழுத்து, சொல், பொது, வினாவகை, விடைவகை, ஒரு பொருள் பன்மொழி, உவம உருபுகள், புணர்ச்சி, பொருள் இலக்கணம், புறப்பொருள், பாவகைகள், அணி, இது எல்லாமே இருக்குது. ஸோ ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து வாழ்த்து. மெய்தான் அரும்பி விதிர்வெதிர்த்து உன் விரை யார் கழற்கென் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்த்தான் தவிர்ந்துன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடேன் உடையாய் என்னை கண்டு கொள்ளே அப்படின்னு எழுதியிருக்காரு மாணிக்க வாசகர். மீனிங் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, எல்லாம் ஓரலாக சொல்லிடுறேன். இறைவனை வந்து மனசு உருகி வந்து பாடி கை குவித்து வணங்குறாராம். கண்ணில் வந்து நீராக பெருகி ஓடுது. ஸோ அப்போ வந்து அந்த பொய்ப்பொருளை விலகி மெய்ப்பொருளான சிவபெருமானை வந்து நினைச்சு துதிக்கிறாராம். வெல்க வெல்க அப்படின்னு உன்னுடைய அரும்பெரும் செயல்களை வந்து இறைவனுடைய செயல்களை போற்றி புகழ்கிறாரு. இந்த மாதிரி ஒழுக்கத்தை வந்து நான் எப்பயும் கைவிட மாட்டேன், உன்னையே நான் வந்து வணங்கிக்கிட்டு இருப்பேன். ஸோ என்னையும் உங்களுடைய அடியவர்களில் ஒருத்தவங்களாக ஏற்றுக்கோங்க அப்படின்னு பாடுறாரு. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு சொல்கிறாங்க அவரை. ஓகேவா? ஓகே, சொற்பொருள் பார்க்கலாம். மெய் அப்படின்னா உடல், விதிர்த்து அப்படின்னா உடல் சிலிர்த்து, விரை அப்படின்னா மனம், நெகிழ அப்படின்னா தளர, ததும்பி அப்படின்னா பெருகி, கழல் அப்படின்னா ஆண்கள் காலில் அணியும் அணிகலன். அப்போ இங்கே கழல் அப்படின்றது ஆகுபெயராய் இறைவனுடைய திருவடியை குறித்தது. அப்போ கழல் அப்படின்றது வந்து காலில் அணியும் அணிகலன், கருவிக்கு ஆகாமல் என்ன சொல்ல வராங்க, இறைவனுடைய பெயருக்கு ஆகி வருது. அப்போ வேறொன்றுக்கு ஆகி வருது. அப்போ கழல்ன்றது என்ன மீனிங் வரும் நமக்கு, கருவியாகு பெயர் அப்படின்றது வரும் இலக்கண குறிப்பு. அப்போ சயசெய்ய அப்படின்னா வெல்க வெல்க, சயசெய்ய அப்படின்னா வெல்க வெல்க. விடேன் அப்படின்றதுடைய இலக்கண குறிப்பு தன்மை, ஒருமை, வினைமுற்று. விடேன் அப்படின்னு நம்மளை தானே சொல்லுது, ஒருத்தவங்களை தானே சொல்லுது. அப்போ தன்மை, ஒருமை, வினைமுற்று. போற்றி அப்படின்றத நம்ம எப்படி பிரிக்கணும்னா போற்று ப்ளஸ் ஈ. போற்று அப்படின்றது பகுதி, ஈன்றது வினையெச்ச விகுதி. இப்போ இதில் வந்து போற்றி அப்படின்னு கொடுத்துட்டு வேர்ச்சொல் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம போற்று அப்படின்றத சூஸ் பண்ணணும். ஓகே, சொற்பொருள் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். மெயினா உடல், விதிர்த்து உடல் சிலிர்த்து, விரை அப்படின்னா மனம், நெகிழ அப்படின்னா தளர, ததும்பினா பெருகி, கழல்னா ஆண்கள் காலில் அணியும் அணிகலன், இறைவனுடைய திருவடிக்கு ஆகி வரனால இது வந்து ஆகு பெயர், கருவி ஆகு பெயர். சயசெய்ய வெல்க வெல்க. விடேன்னா தன்மை, ஒருமை, வினைமுற்று. போற்றின்றதில் போற்று ப்ளஸ் ஈன்னு பிரிக்கிறாங்க. சைவ சமய குறவர் 4வரில் ஒருத்தவங்க மாணிக்க வாசகர். திருவாதவூரில் பிறந்திருக்காங்க. மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவாதவூரில் அரிமர்த்தன பாண்டியனுடைய தலைமை அமைச்சராக பணியாற்றியிருக்காரு. பாண்டியனுக்காக குதிரை வாங்க போது திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய இறைவன் அருளால் ஆட்கொள்ள பெற்றவர். அந்த இறைவனை வந்து மெய்யுருக பாடி கசிந்து கண்ணீர் மல்க அழுது தொழுதாராம். அதனால தான் மாணிக்க வாசகரை அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவாசகம், திருக்கோவை, இது ரெண்டுமே இவர் அருளியது. இவர் எழுப்பிய கோவில் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பெருந்துறையில் இருக்குது. அந்த கோவில் பெயர் ஆவுடையார் கோவில். காலம் வந்து 9ஆம் நூற்றாண்டு. சைவ திருமுறை 12ல் 8ஆம் திருமுறை வந்து திருவாசகம், திருக்கோவை ரெண்டுமே இருக்குது. அதில் 8ஆம் திருமுறையில் திருவாசகம், திருக்கோவை இருக்குது. திருவாசகத்தில் 658 பாடல்கள் இருக்குது. திருவாசகம் கல் நெஞ்சையும் கசிந்து உருக செய்யும். அதனால திருவாசகத்துக்கு ஒருகார், ஒரு வாசகத்துக்கும் ஒருகார் அப்படின்ற பழமொழி இருக்குது. திருவாசகத்தோடைய சிறப்பை உணர்ந்து தான் ஜியு போப் இது என்ன பண்ணார், ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். ஜியு போப்பு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். ஓகே,
அதுக்கப்புறம் திருவாசகத்தில் இருக்க திருசதகத்துடைய முதல் பாடல் பகுதி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. திருன்றது நூலின் சிறப்பை உணர்த்துறதுக்காக கொடுக்கப்பட்ட அடைமொழியாம். அப்போ சதகம் அப்படின்றது 100 பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திருசதகம் அப்படின்றதுக்கு தான் இப்போ இந்த மீனிங். சதகம்னா 100 பாடல், திருனா நூலுடைய சிறப்பை உணர்த்த வந்த அடைமொழி. அந்த திருவாசகம் திருசதகத்தில் முதல் பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்னொரு தடவை சொல்லிடுறேன். சைவ சமய குறவரில் ஒருத்தவர் திருவாதவூரில் பிறந்திருக்காரு. மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது. மாணிக்க வாசகர் அரிமர்த்தன பாண்டியன் கிட்ட தலைமை அமைச்சராக இருந்தார். பாண்டியனுக்கு குதிரை வாங்க போகும் பொழுது திருப்பெருந்துறை இறைவனால் ஆட்கொள்ளப்படுறாரு. அதனால தான் திருப்பெருந்துறை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. அங்கே ஆவுடையார் கோவில் வந்து இவர் வந்து எழுப்பியிருக்காரு. இவர் அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்கோவை வந்து எப்படி அப்படின்னா, பாவை பாடிய வாயால் ஒரு கோவை பாடியார்லுக அப்படின்னு இறைவன் கேட்டனால திருக்கோவையும் பாடியிருப்பார் இவர். எட்டாம் திருமுறையில் வந்து இந்த திருக்கோவை திருவாசகம் 2ம் இருக்குது. திருவெம்பாவையும் இவர் பாடியது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 658 பாடல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களா. 38 சிவதலங்களை பற்றி பாடப்பட்டிருக்கோம் திருவாசகத்தில். அப்புறம் வேறு என்ன டீட்டெயில்ஸு? 38 சிவதலங்களை பற்றி பாடப்பட்டிருக்கோம். ஓகே, வேறு ஏதாவது ஞாபகம் தான் சொல்கிறேன். இது 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஜியு போப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. எப்போ அப்படின்னா 1900 மொழிபெயர்த்திருப்பார் திருவாசகத்தை ஜியு போப்பு. திருவாசகத்தில் வந்து திருசதகம் பாடல் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட், மாணிக்கவாசகர் பிறந்த ஊர் எது அப்படின்னா மதுரைக்கு அருகில் திருவாதவூர். மாணிக்கவாசகர் பாடல் எந்த திருமுறையில் இருக்குது அப்படின்னா 8ஆம் திருமுறையில் இருக்குது. அவர் கட்டிய கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா புதுக்கோட்டையில் திருப்பெருந்துறையில் ஆவுடையார் கோவில். எந்த மன்னர்கிட்ட வந்து தலைமை அமைச்சராக பணியாற்றினார் அப்படின்னா அரிமர்த்தன பாண்டிய மன்னன் கிட்ட வந்து தலைமை அமைச்சராக பணியாற்றியிருப்பார். திருவாசகத்தை ஆங்கில மொழியில் 1900 வந்து மொழிபெயர்த்திருப்பார் ஜியு போப்பு. திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்றது வந்து ஒரு பழமொழி மாதிரி வழங்கலாயிடுச்சு, ஒரு தொடர் வந்துடுச்சு அப்படின்றாங்க. அடுத்தது, இந்த உரிய சொல்லை தேர்ந்தெடுத்துறதுக்கு நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக. ஏன்னா நியூ சிலபஸ் படி இதை நம்ம நல்லா பார்த்து கொள்ள வேண்டும். மெய்தான் அரும்பி, எந்த ரூ வரும்? மெய்தான் அரும்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரும். மெய்தான் அரும்பி விதிர்விதிர்த்தான் அப்படின்றது வரும். அடுத்தது விரையார் கலர்க்கு அப்படின்றதுல இந்த விரை வரும். விரையார் கலர்க்கு அப்படின்றது வரும். அடுத்தது கைதான் நெகிழ விடேன். இதில் நெகிழ என்பது எந்த பொருளில் வந்துச்சு? நெகிழ அப்படின்றது தளர அப்படின்ற பொருளில் வந்துச்சு. இந்த தளர வரும். செகண்ட் ஒன். ஓகே, பொறுத்துக பார்த்தோம் அப்படின்னா விரை அப்படின்னா கலல்னா அணிகலன் வரும். ததும்பினா பெருகி, மெய்னா உடல், விரைனா மனம். ஓகேவா? விரைனா மனம், கலல் அப்படின்னா அணிகலன், ததும்பினா பெருகி, மெய்னா உடல். மாணிக்கவாசகர் இறைவனிடம் எவ்வாறு வேண்டுகிறார்? அழுது மெய் உருக வணங்கி அழுது வணங்குவார். அதனால தான் அழுது அடியடைந்த அன்பர். உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்கவாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையறா நிலையான பக்தி ஆகியவற்றோடு நம் மனதை கவர்கின்றவர் யாரும் இல்லை அப்படின்னு ஜியு போப் சொல்லியிருக்காராம். உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்கவாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையறா நிலையான பக்தி ஆகியவற்றோடு நம் மனதை கவர்கின்றவர் யாரும் இல்லை அப்படின்னு ஜியு போப் சொல்லியிருக்காரு. அடுத்து திருக்குறளில் ஒழுக்கமுடைமை கொடுத்துருக்காங்க. சிலபஸ் வந்து எப்போயுமே நம்ம கையில் இருக்கணும், சரியா? ஸோ அதில் என்னென்னலாம் ஃபஸ்ட்டு சிலபஸில் வந்து கவர் ஆகுதுன்றதை நம்ம நோட் பண்ணிகிட்டே வரணும் படிக்க. ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் பெனில் நோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து ரெட் கலர் பென், இந்த மாதிரி ஒரு 4 கலர் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டுவே நமக்கு சிலபஸில் ஒழுக்கமுடைமை தான் இருக்கும். அதனால் இது நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? சிலபஸில் திருக்குறளே என்னது? ஒழுக்கமுடைமை தான். மொத்தம் இதில் எத்தனை பாட்டு கொடுத்துருக்காங்க? 10 பாட்டுமே கொடுத்துட்டாங்க ஒழுக்கமுடைமையில். சரி, ஓகே. ஒழுக்கமுடைமைனா என்ன அப்படின்னா நல்ல நடத்தை உடையவர் ஆகுதல். நல்ல நடத்தை உடையவர் ஆகுதல் தான் ஒழுக்கமுடைமை.
ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே. ஆதலால் இணைப்பு சொல் பார்த்துக்கோங்க. ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும். ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே. அதனால் அப்போ ஆதலால் அந்த ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும். விழுப்பம் அப்படின்னா சிறப்பு, ஓம்பப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும். ஒழுக்கம் அப்படின்றது தொழிற்பெயர், அப்படின்றது தொழிற்பெயர் விகுதி. ஸோ ஒழுக்கம் அப்படின்றது தொழிற்பெயர், படும் அப்படின்றது செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. எந்த முறையில் நம்ம ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கம் தான் நல்ல துணை. ஒழுக்கத்தை காப்பது கடினமாக இருந்தாலும் எப்பாடு பட்டாவது அதை விரும்பி காக்கணும். அப்போ பரிந்து விரும்பி தேரினும் ஆராய்ந்து பார்த்தாலும். காக்க வியங்கோல் வினைமுற்று, பரிந்து தெரிந்துன்றதெல்லாம் வினை எச்சங்கள். இங்கே பரிந்தோம்பியை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா பரிந்து கூட்டல் ஓம்பி அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இத்து ப்ளஸ் ஊல உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும்ன்ற விதிப்படி அந்த ஊன்ற எழுத்து ஓடிரும். இத்து ப்ளஸ் ஓன்றது தோ அப்படின்னு புணர்ந்து பரிந்தோம்பி அப்படி வந்தது. அடுத்து தெரிந்தோம்பியும் சேம் தான். ஓகேவா? பரிந்து கூட்டல் ஓம்பி, தெரிந்து கூட்டல் ஓம்பி ரெண்டுமே ஒழுக்கத்தின் உயர்வை கூறுகிறது. ஒழுக்கம் உடைமைனா நல்ல நடத்தை உடையவராக இருக்கிறது தான் ஒழுக்கமுடைமை. ஒழுக்கம்னா என்ன அப்படின்னா தொழில் பெயரது. படும்ன்றது செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினையெச்சம். விழுப்பம்னா சிறப்பு, ஓம்பப்படும்னா காத்தல் வேண்டும். பரிந்து விரும்பி தேரினும் ஆராய்ந்து பார்த்தாலும். காக்கன்றது வியங்கோல் வினைமுற்று, பரிந்து தெரிந்துன்றது வினையச்சங்கள். பரிந்தோம்பி தெரிந்தோம்பி எப்படி பேசியிருக்காங்க? பரிந்து கூட்டல் ஓம்பி, தெரிந்து கூட்டல் ஓம்பி. ஓகே, இது எல்லாமே ஒழுக்கத்தின் உயர்வை சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒழுக்கம்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா தொழிற்பெயர் பார்த்தோமா. அதே மாதிரி விழுப்பம்னா சிறப்பு அப்படின்னு பார்த்துருந்தோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இழுக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவர். அப்போ ஒழுக்கத்துக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா இழுக்கம். எதிர்ச்சொல் கேட்பாங்கள்ல, அதில் ஒழுக்கம்னா இழுக்கம் வரணும். அப்போ ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர், அந்த ஒழுக்கம் இல்லாதவர் இழிக்குடியினர். குடிமை அப்படின்னா உயர்குடி, இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர், இழிந்த பிறப்பு அப்படின்றது பெயரெச்சம். மரப்பினும் மோத்து கொள்ளலாகும். மரப்பினும் மோத்து கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக் கெடும். ஒருவன் அவன் கற்ற கல்வியை மறந்தாலும் அதை மறுபடியும் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஒழுக்கம் குறைந்தா அவனோட குடிப்பிறப்போட சிறப்பு அழிந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கெடும் அப்படின்றது செய்யும் அப்படின்னு வாய்ப்பாட்டு வினைமுற்று, செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. படும் அப்படின்றது ஆல்ரெடி பார்த்தோமா. படும்ன்றதும் செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. அதே மாதிரி கெடும் அப்படின்றதும் செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. கொழல் அப்படின்றது அல்லீற்று தொழிற்பெயர். அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. பொறாமை உடையவன்கிட்ட செல்வம் நிலைக்காது. அழுக்காறுனா பொறாமை. அதே மாதிரி அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது. ரெண்டையுமே ஜாயின் பண்ணி சொல்கிறனால அது போல அப்படின்ற இணைப்பு சொல் வருது. அப்போ பொறாமை உடையவன்கிட்ட செல்வம் நிலைக்காது, ஒழுக்கம் இல்லாதவன்கிட்ட உயர்வு இருக்காது, அது போல அப்படின்றது அங்கே இணைப்பு சொல். ஓகே, ஆக்கம்னா செல்வம், அழுக்காறுனா பொறாமை. உடையான் அப்படின்னா வினையால் அணையும் பெயர். இதில் என்ன அணி இருக்குது அப்படின்னா போன்றில்லை அப்படின்னு சொல்லி வந்திருக்கா. அப்போ போன்று அப்படின்றது வந்திருக்கனால உவமை அணி. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கறிந்து. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கறிந்து. ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படக்கூடிய குற்றங்களை நன்கு உணர்ந்த மன வலிமை மிக்கவங்க அந்த ஒழுக்க நெறியில் இருந்து கொஞ்சம் கூட விலக மாட்டாங்க. ஒல்கார் அப்படின்னா விலக மாட்டார். உறவோர் அப்படின்னா மன வலிமை உடையோர். உறவோர்னா மன வலிமை உடையோர், ஒல்கார்னா விலக மாட்டார். ஏதம்னா குற்றம். உறவோர் அப்படின்றது வினையாளனையும் பெயர். ஆல்ரெடி உடையான் அப்படின்றதும் வினையாளனையும் பெயர் பார்த்துருக்கோம். அடுத்து ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. இழுக்கம்னா என்ன? ஒழுக்கம் இல்லாதவர்.
அப்போ ஒழுக்கம் உடையவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேன்மை அடைவாங்களாம். ஒழுக்கம் இல்லாதவங்க அடையக்கூடாத பழியை அடைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எய்துவர் அப்படின்னா அடைவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ எய்தா பழி அப்படின்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். எய்துவர் அப்படின்றது பலர்பால் வினைமுற்று. எய்து கூட்டல் யு கூட்டல் அர். அப்போ எய்துவர் இதில் வேர்ச்சொல் என்ன அப்படின்னா எய்து அப்படின்றது தான் வேர்ச்சொல். இவ்வு அப்படின்றது எதிர்கால இடைநிலை. அர் அப்படின்றது பலர்பால் வினைமுற்று விகுதி. அப்போ எதிர்கால இடைநிலை வேறு என்னென்ன இருக்குது? இப்பு, இவ்வு, இக்கு, இது 3 எதிர்கால இடைநிலை. ஓகேவா? ஓகே. இது ஒழுக்கத்தின் குணம் ஒழுக்கமின்மையால் ஏற்படும் குற்றத்தை சொல்லுது. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும். தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே விளைவாக தரும். நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும். தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே விளைவாக தரும். அப்போ இடும்பை அப்படின்னா துன்பம், வித்து அப்படின்னா விதை. நல்லொழுக்கம் தீயொழுக்கம் இதெல்லாம் பண்பு தொகைகள். நன்மை கூட்டல் ஒழுக்கம், தீமை கூட்டல் ஒழுக்கம். சரி, ஓகே. அடுத்தது ஒழுக்கம் உடையவர் கொள்ளாவே தீய வழுக்கியும் வாயாற் சொல்லல். நல்லொழுக்கம் உடையவங்களால் தவறியும் அவங்க வாயால் தீமை தர சொல்லவே முடியாதான். அப்போ ஒல்லாவே அப்படின்னா இயலாவே அப்படின்றாங்க. சொல்லல் அப்படின்றது தொழிற்பெயர். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். உயர்ந்தாரோடு பொருந்த வாழக்கூடிய கல்வியை கற்காதவங்க என்னதான் படிச்சிருந்தாலும் அறிவில்லாதவங்க தான். எப்படி செம்மையானவங்க கரெக்டாக இருக்க பர்சன் கூட நம்ம பொருந்தி வாழணும். அப்படின்னா தான் அந்த நாலேஜ் இருந்தால் தான் நம்ம கல்வி கற்றதுக்கு நாலேஜ் இருக்குன்னே மீனிங் ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. உலகம் அப்படின்றது உயர்ந்தோர், ஒட்ட அப்படின்றது பொருந்த, ஒழுகல் அப்படின்னா நடத்தல் வாழ்தல். உலகம்னா உயர்ந்தோர், ஒட்ட அப்படின்னா பொருந்த, ஒழுகல்னா நடத்தல் வாழ்தல். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல்னா உலகம்னா என்ன? உயர்ந்தவங்க இருக்கிறது தான் அந்த உலகம்ன்ற மீனிங்கில் இங்கே வருது. அடுத்து காலமறிதல் கொடுத்துருக்காங்க. காலமறிதல் நம்மளோட சிலபஸில் எத்தனாவது இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். 20 அதிகாரங்கள் கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் காலமறிதல் இருக்கா? டைரெக்டாக வராது. ஆனாலுமே நம்ம இது லைட்டாக ஒரு ரீட் பண்ணி வச்சுக்கிறணும். சரியா? ஓகே. பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது. பகற்பொழுதில் தன்னை விட வலிய கோட்டான காக்கா வென்றுமா. காக்கை, சரியா? எழுத்து வழக்கு பார்த்துக்கோங்க. இங்கே காக்கை வென்றுவிடும். அதுபோல பகையை வெல்ல கருதும் வேந்தர் ஏற்ற காலம் அறிந்து செயற்படுதல் வேண்டும். பகற்பொழுதில் தன்னிலும் வலிய கோட்டானை காக்கை வென்றுவிடும். அதுபோல பகையை வெல்ல கருதும் வேந்தர் ஏற்ற காலம் அறிந்து செயற்படுதல் வேண்டும். கூகைனா என்ன? கோட்டான். இகழ்னா பகையான். இகழ் அப்படின்னா பகை. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை யார்க்கும் கயிறு. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை யார்க்கும் கயிறு. காலத்திற்கு பொருந்திய செயலை மேற்கொள்வது தான் செல்வத்தை நீங்காமல் நிற்கிற மாதிரி கட்டக்கூடிய கயிறு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அதுதான் நம்ம செல்வத்தை நீங்காமல் நிற்கிற மாதிரி கற்ற கயிறு. அப்போ திருனா செல்வம், தீராமை அப்படின்னா நீங்காமை. அருவினை என்ப உளவோ கருவியார் காலமறிந்து செய்யின். தகுந்த கருவியோடு ஏற்ற காலமறிந்து நம்ம செயல்பட்டால் செய்தற்கரிய செயல் எதுவுமே இல்லை, எதை வேணாலும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அருவினை அப்படின்றது செய்தற்கரிய செயல், பண்பு தொகை. அறிந்து அப்படின்றது வினையெச்சம். இப்போ அறிந்து இதில் வேர்ச்சொல் என்ன அப்படின்னா அரி. அறிந்துன்றதுல வேர்ச்சொல் என்ன? அரி. அரி கூட்டல் இத்து கூட்டல் இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஊன்னு வருது. அரின்றது பகுதி, இத்துன்றது சந்தி, இத்து இந்தானது விகாரம். அப்போ இத்துன்றது இறந்த கால இடைநிலை, ஊன்றது வினையெச்ச விகுதி. இறந்த கால இடைநிலை என்னென்ன? இத்து, இட்டு,
இரு இன்னு இதெல்லாம் இறந்த கால இடைநிலை. அடுத்தது ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தாற் செய்யின். காலமறிந்து இடத்தோடு பொருந்த செயல்பட்டா உலகத்தையே அடையணும் அப்படின்னு விரும்பினாலும் நமக்கு கண்டிப்பாக கைகூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஞாலம்னா உலகம். காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். உலகம் முழுதையும் கருதுறவங்க அதுக்குரிய காலத்தை எதிர்பார்த்து கலங்காமல் காத்திருப்பாங்க. இப்போ கலங்காது அப்படின்றது எதிர்மறை வினை எச்சம். ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்குதற்கு பேருந்தகைத்து. இந்த பொருதகர்லாம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, சரியா? ஊக்கம் உடையவன் காலத்தை எதிர்பார்த்து அடங்கி இருப்பதானது ஆட்டுக்கடா பகையை தாக்குவதற்கு பின்வாங்கும் தன்மையை போன்றது. ஆடு என்ன பண்ணுமா, பின்னாடி போய் தான் டங்குன்னு ஆட்டுக்கடா முட்டும். ஸோ அந்த மாதிரி ஊக்கம் உடையவன் காலத்தை எதிர்பார்த்து அடங்கி இருப்பானாம். ஆட்டுக்கடா பகையை தாக்குறதுக்கு பின்வாங்குற மாதிரி அமைதியாக இருந்துட்டு கரெக்டான டைம் வரும்போது போய் முட்டிடுவான் டம்முன்னு. ஸோ அப்போ பின்வாங்கும் அந்த மாதிரி அடங்கியிருக்கிற தன்மையை போன்றது. அப்போ ஒடுக்கம் அப்படின்னா அடங்கி இருப்பது, பொருதகர்னா ஆட்டுக்கடா, பேருந்தகைத்துனா பின்வாங்கும் தன்மை அது. இதுவும் உவமை அணி. நெக்ஸ்ட்டு பொல்லன ஆங்கே புறம் வேறார் காலம் பார்த்துள் வேற்பர் ஒல்லியவர். உள்வேற்பர் ஒல்லியவர். பொல்லன ஆங்கே புறம் வேறார் காலம் பார்த்து உள்வேற்பர் ஒல்லியவர். அறிவுடையார் பகைவர் தீங்கு செஞ்ச உடனே டக்குன்னு அவங்களோட கோபத்தை வெளிப்படுத்த மாட்டாங்களாம். அவங்கள வெல்றதுக்கு சரியான காலம் வர்ற வரைக்கும் சினத்தை மனசுக்குள்ளே மறைச்சி வச்சுருப்பாங்களாம். அப்போ அறிவுடையவங்களாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பகைவர் நமக்கு ஏதாவது கெடுதல் பண்ண உடனே நம்ம கோவத்தை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான டைம் வரட்டும். இப்போ நம்ம படிச்சுட்ருக்கோம், நம்மளை எல்லாரும் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். போஸ்டிங் வாங்குற வரைக்கும் அமைதியாக இருக்கணும். அப்புறம் நம்ம போஸ்டிங் அவங்களுக்கான பதிலை பேசுவோம். நம்ம பேசணும் அப்படின்றது அவசியமே இல்லை. அடுத்து பொல்லன அப்படின்னா உடனே, புறம்வேறார் வெளிப்படுத்த மாட்டார், உள்வேற்பர் மனத்தினுள் மறைத்து வைத்திருப்பர், ஒல்லியவர் அறிவுடையவர். செருநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை. பகைவரை காணும்போது பணிவாக இருத்தல் வேண்டும். அந்த பகைவருக்கு முடிவு காலம். எங்கள் சேவல் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கியா இப்போடா. ஓகே. பகைவரை காணும்போது பணிவாக இருத்தல் வேண்டும். அப்பகைவருக்கு முடிவு காலம் வரும்போது அவர்தம் நிலைமை தலைகீழாய் மாறிவிடும். அப்போ செருணர் அப்படின்னா பகைவர். நேற்று செரு அப்படின்றதுக்கு சண்டை அப்படின்னு ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோம்ல. அப்போ செருணர் அப்படின்றது பாருங்கள், அது சிறப்பு ரோ இருந்தது. இது பறவைக்கு வரக்கூடிய ரகரம் வருது. இந்த செரு அப்படின்னு மட்டும் எடுத்தாங்க அப்படின்னா இதுக்கு வயல் அப்படின்னு மீனிங் இருக்குது. இந்த செருநரில் இருக்கக்கூடிய நர் அப்படின்றத அடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த செரு அப்படின்றது மட்டும் பார்த்திங்கன்னா வயல் அப்படின்ற மீனிங்கும் இருக்குது நமக்கு. நேற்று ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. அதுவே இந்த செரு அப்படின்றது சண்டை அப்படின்ற மீனிங்கில் கொடுத்துருந்தாங்க. ஓகே. செருணர் அப்படின்னா பகைவர், சுமக்க அப்படின்னா பணிக, இருவரை அப்படின்னா முடிவு காலம், கிழக்காந்தலை அப்படின்னா தலைகீழ் மாற்றம். செருணர்னா பகைவர், சுமக்க அப்படின்னா பணிக, இருவரை அப்படின்னா முடிவு காலம், கிழக்காந்தலை அப்படின்னா தலைகீழ் மாற்றம். எய்தற்கரிய தியைந்த கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல். கிடைத்தற்கு அரிய வாய்ப்பு கிடைத்த பொழுது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்பொழுதே செயற்கரிய செயல்களை செய்தல் வேண்டும். எய்தற்கு அப்படின்னா கிடைத்தற்கு, இயைந்த கால் அப்படின்னா கிடைத்த பொழுது. எய்தற்கு அப்படின்னா கிடைத்தற்கு, இயைந்த கால்னா கிடைத்த பொழுது. கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீத்த இடத்து. வாய்ப்பற்ற காலத்தில் கொக்கு மாதிரி அமைதியாக காத்திருக்கணும். உரிய காலம் வந்த உடனே கொக்கு எப்படி ஃபாஸ்ட்டாக போய் மீனை பிடிக்குதோ அந்த மாதிரி நம்மளும் விரைந்து செயலை செய்து முடிக்க வேண்டும். கூம்பும் அப்படின்னா வாய்ப்பற்ற, சீத்த இடம் அப்படின்னா உரிய காலம். இதில் உவமை அணி இருக்குது. ஓகே. அவ்வளோதான் திருக்குறள். இப்போ நமக்கு இங்கே 20 திருக்குறள் கொடுத்துருந்தாங்க. 20மே நம்ம பார்த்தாச்சு.
ஓகே 20மே பார்த்தாச்சு. நிமிஷம். பாவகைகள் ஓகே. ஓகே, இப்போ நான் சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன். ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே ஒரு கோடு. ஸோ அந்த ஒழுக்கத்தை உயிரினும் மேலாக கருதி காத்தல் வேண்டும். ஆகையால், அதனால், ஆதலால், எனவே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ ஆதலால் அப்படின்றத நம்ம படிச்சுக்கணும். ஆதலால் அந்த ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும். ஓகேவா? அடுத்து வந்து இன்னொரு நெபச்சொல் என்ன பார்த்தோம்? பொறாமை உள்ளவனிடம் வந்து செல்வம் நிலைக்காது, அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது. வேறு எதுவும் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக இங்கே வந்து இணைப்பு சொல் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கிறணும். ஓகேவா? இப்படி தான் நம்ம ஒவ்வொரு பாடமுமே படிக்கணும். அப்போனா தான் நம்மளால் வந்து கரெக்டாக அந்த பிளேஸில் வந்து ஆப்ஷன் சூஸ் பண்ண முடியும். எல்லாமே ஆன்சர் இருக்க மாதிரியே கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ திருவள்ளுவரை பற்றி கொடுத்துருக்காங்க. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். தமிழுலகம் இவரை முதற் பாவலர், தெய்வப்புலவர், சென்னாப்போதர், பொய்யில் புலவர், பெருநாவலர்னு சொல்லியிருக்காங்க. பல பெயர்கள் இருக்குது. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு பொதுநெறி காட்டியவர் திருவள்ளுவர். காலம் வந்து கிமு 31. தைத்திங்கள் 2ஆம் நாள் வந்து திருவள்ளுவர் நாளாக கொண்டாடுறாங்க. திருவள்ளுவர் ஆண்டு வந்து கிமு 31 இப்போ இருக்க ப்ரெசண்ட்டை கூட்டிக்கிட்டோம்னா திருவள்ளுவர் ஆண்டு வந்து நமக்கு கிடைக்கும். தைத்திங்கள் 2ஆம் நாளை திருவள்ளுவர் நாளாக கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. திருக்குறள் வந்து திருக்கூட்டல் குறள் அப்படின்னு பிரிக்கணும். மேன்மையான கருத்துக்களை குறள் வெண்பாவால் சொல்கிற நூல். திருக்குறள்னால் என்ன அப்படின்னா அடையெடுத்த கருவியாக பெயர் அப்படின்றதும் வரும். ஓகேவா? அப்போ 2 அடியில் இயற்றப்பட்டிருக்கும் விரிவான பொருளை தருது. நாடு, மொழி, இனம், மதம், காலம் இதெல்லாம் கடந்து நிற்குது. உலக பொதுமறைன்னு அழைக்கப்படுகிறது. 14 கீழ்கணக்கு நூலில் ஒன்று. அறம், பொருள், இன்பம் முப்பாலாக பகுக்கப்பட்டிருக்கு. 9 இயல், 133 அதிகாரம், 1330 குறள். தமிழ், கிரேக்கம், லத்தீனில் வீரமாமுனிவர் மொழிபெயர்த்திருப்பார். ஆனால் அவர் வந்து அறத்துப்பாலையும் பொருள்பாலையும் மட்டும்தான் மொழிபெயர்த்திருப்பார். இன்பத்துப்பால் வந்து மொழிபெயர்த்திருக்க மாட்டார். 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து ஐநாவில் இருக்கக்கூடிய 193 அந்த லாங்குவேஜஸ்லேயுமே திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்றது சரியாக கரண்ட் அஃபேர்ஸு பார்த்துக்கோங்க. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்றும் இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்றும் யார் புகழ்ந்திருக்கா அப்படின்னா பாரதிதாசன். இது ரிப்பீட்டட் கொஸ்டின். வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே, இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே, இது பாரதிதாசன். அதே மாதிரி வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் பொல்லாததில்லை புரைதீர்த்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே. இதை டிஃப்ரெண்ட்டாக 2 லைனாக பிரித்து ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. பாவேந்தர் பாரதிதாசன். 14 கீழ்கணக்கு நூல்கள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 அடி 4 மணி 440, 5 முப்பால் கடுகம், கோவை பழமொழி மாமூலம், இந்நிலைய காஞ்சியுடன் ஏலாதி என்பவை கைநிலையவாங் கீழ்கணக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறளை வந்து பதிப்பித்து வெளியிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசம் மலையத்துவசன் மகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயரு 1812. திருக்குறளில் எத்தனை அதிகாரங்களும் எவ்வளோ குறள் பாவம் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. 133 அதிகாரம், 1330 குறள். திருக்குறள் வந்து எது முதலான உலக மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க அந்த வேர்டு?
ஓகே. ஆங்கிலம், கிரேக்கம், லத்தீன் முதலிய உலக மொழிகள். ஆங்கிலம், கிரேக்கம், லத்தீன் முதலான உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி அப்படின்றது இங்கே வரும். திருக்குறளை போற்றி பாடும் நூல் வந்து திருவள்ளுவ மாலை. குறள் வெண்பாக்களால் ஆன நூல். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு பாடியவர் பாரதிதாசன். இருவரை காணின் கிழக்காம் தலை அப்படின்றதுல எது வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கிழக்காம் வரும். இருவரை காணின் கிழக்காம் தலை அப்படின்றதுல அந்த கிழக்காம் சிறப்பு லகரம் வரும். அதே மாதிரி மன வலிமை உடையோர் என்னும் பொருள் தரும் சொல் வந்து உறவோர். இந்த உறவோருமே சிறப்பு ரகரம் வரணும். ஓகே, அடுத்த அடி எதுகையை எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடி எதுகைனா என்ன? இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. அப்போ நன்றிக்கு என்றும் அப்படின்றதுல இந்த நகரம் வரனால அதுதான் வந்து அடி எதுகை. அடுத்தது சீர் மோனை கேட்குறாங்க. மோனைனா வந்து முதல் எழுத்து வந்து ஒன்றி வருவது. அப்போ ஒழுக்கம் அது ரெண்டுலேயுமே முதல் எழுத்து ஒன்றி வருவதனால அதுதான் சீர்மோனை. அடுத்து பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. ஊக்கம் உடையான் ஒடுக்கம், பொருதகர் தாக்குதற்கு பேருந்தகைத்து. நெக்ஸ்ட்டு உவமையை வந்து பொருளோடு பொருத்தி எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. உவமையை பொருளோடு பொருத்தி எழுதுக. அழுக்காறுனா என்ன அப்படின்னா பொறாமை. பார்த்தோம்ல நம்ம, அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பொறாமை உடையவங்க கிட்ட வந்து செல்வம் நிலைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி ஒழுக்கம் இல்லாதவன்கிட்ட உயர்வு இருக்காது. அதுதான் இங்கே வந்து பொருளோடு பொருத்தி சொல்லுக அப்படின்ட்டுருக்காங்க. கொக்கக்க கூம்பும் பருவத்து அப்படின்னா கரெக்டான டைம் வரும்போது அந்த வேலையை நம்ம செஞ்சிடணும் அப்படின்றது தான். அடுத்தது குருவினாக்கள் வந்து கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க பாருங்கள். உயிரினும் ஓம்பப்படுவது எது அப்படின்னா ஒழுக்கம். ஒழுக்கத்தால் எய்துவது என்ன அப்படின்னா மேன்மை. இழுக்கத்தினால் எய்துவது எய்தா பழி. நன்றிக்கு வித்தாவது நல்லொழுக்கம், என்றும் இடும்பை தருவது தீயொழுக்கம். பலக்கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் வந்து உலகத்தோடு ஒத்து வாழாதவர். கூகையையும் காக்கையையும் எடுத்துக்காட்டி வள்ளுவர் வந்து காலமறிதலுடைய சிறப்பை வந்து நமக்கு விளக்குறாரு. ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி செயல்னு வரும். அப்போ ஞாலம் வெல்ல கருதுபவர் யாது செய்வர். இதெல்லாம் நமக்கு கொஸ்டின் வந்து எப்படி ஃப்ரேம் ஆகுதுன்னு பார்க்கணும். அதாவது கோடு கொடுத்துட்டு எது ஏன் அந்த மாதிரி ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்கணும். ஞாலம் வெல்ல கருதுபவர் யாது செய்வர். அப்போ காலம் எதிர்பார்த்து காத்திருப்பர் அப்படின்னு ஆன்சர் வரும். ஊக்கமுடையான் ஒடுக்கம் எதனை போன்றது? ஆட்டுக்கடா பின்வாங்கும் தன்மை போன்றது. செய்தற்கரிய செயல் செய்வது எப்போது? அரிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது. கொக்கை ஓமையாக காட்டி வள்ளுவர் விளக்கும் கருத்து யாது? உரிய காலத்தில் விரைந்து செயல்படுதல். அப்போ இதெல்லாம் இப்படி வரும். திருவள்ளுவருக்கு வழங்கும் வேறு பெயர்கள் என்ன, எது, எவை, யாவை அப்படி வரும். அப்போ திருவள்ளுவருக்கு வழங்கும் வேறு பெயர்கள் யாவை? பாரதிதாசன் திருவள்ளுவரை எவ்வாறு புகழ்ந்துள்ளார்? காலமறிந்து செயல்படுவது எவ்வாறு? கொக்கை ஓமையாக காட்டி வள்ளுவர் விளக்கும் கருத்து யாது? எதனை போன்றது? ஞாலம் வெல்ல கருதுபவர் யாது செய்வர்? பலக்கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார்? கூகையும் காக்கையும் எடுத்து காட்டி வள்ளுவர் விளக்குவது யாது? என்றும் இடும்பை தருவது எது? நன்றிக்கு வித்தாவது எது? ஒழுக்கத்தால் எய்துவது எது? உயிரினும் ஓம்பப்படுவது எது? இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து நம்ம படிக்கணும். ஓல்டு புக்கிலேருந்து நியூ புக் எல்லாமே புது சிலபஸ் படி. அடுத்தது 7வது இருக்குது. கண்டினியூஸாக அப்படியே சொல்லிடட்டுமா இல்லை 2 பார்ட்டாக போடட்டுமா? சரி, பார்ட் 2 பார்க்கலாம்.